நான் மனுஷர் பாஷைகளை தூதர்கள் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். அன்பை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கலாம். பாருங்க, அன்பை குறித்து வேதம் சொல்லுது, நீங்கள் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும், நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம், ஹிந்தி பேசலாம், தெலுங்கு, மலையாளம், தமிழ், எது வேணாலும் நீங்கள் பேசுங்க, பிரச்சனை இல்லை. அல்ல அந்நிய பாஷை ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பயங்கரமாக நீங்கள் பேசலாம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்நிய பாஷை இருக்கும், ஆனால் அன்பு இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு அன்பை தேவன் உங்களிடத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அன்பு கூறுகிறவர்களா நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்போ அந்நிய பாஷை பேசுங்க, தப்பு கிடையாது. அந்நிய பாஷை அவசியம், அபிஷேகம் அவசியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. ஒவ்வொரு வசனமாய் நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அன்பு உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் மேலே அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். நம்மளும் அவரை போலவே மாற வேண்டும்.